Good morning students. How are you? I think all are fine. Today we are going to see about Unit 5 Prose Tech Bloomers. Now let us see the glossary of this lesson. First one, grapple, to fight or especially in order to win something. நம்ம ஏதாவது அடையிறதுக்காக போராடுறதை நம்ம கேப்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் cerebral palsy, that means permanent tightening of the muscles caused by damage to the brain. மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்பால் சதை இறுக்கி பிடிக்கிறது, அதைத்தான் செரிப்ரல் பாலசின்னு சொல்கிறோம். இல்லைன்னா பக்கவாதம் கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ட்ராகன் டிக்டேட், that means a software which recognize speech and converts it to text assistive. இப்போ நம்ம ஏதாவது பேசுனா அது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து வரும், அதை தான் நம்ம ட்ராகன் டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டெக்னாலஜிஸ்ட். டெக்னாலஜிஸ்ட் மீன்ஸ் எ பர்சன் who assist with technological gadgets. A person who know technology. ஒரு டெக்னாலஜிக்கல் தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் gaze, that means stare at something for a long time. அப்படியே ஒரே பிளேஸ் அப்படியே முறைச்சு பார்க்குறது, அதைத்தான் நம்ம gaze அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் liberator communication device, a special device used to communicate with eye movements. இப்போ நம்ம ஒரு அப்படியே கண்ணால் உத்து பார்த்து அந்த டிவைஸை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறது தான் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன், த ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் ஆர் சம்திங். ஒன்று சேர்க்கறது, அதைத்தான் நம்ம இன்க்ளூடிங் சம் ஒன் ஆர் சம்திங், ஏதாவது ஒன்று சேர்க்கறது தான் நம்ம இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கோய்ஸ்டர், தட் மீன்ஸ் என்க்ளோஸ்டு பை, அப்படியே சுற்றி அமைச்சு நம்ம தனிமைப்படுத்திக்கிறது, அதை தான் கோய்ஸ்டர்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ், தட் மீன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆர் இன்வால்விங் டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் ஒர்க்கிங் டுகெதர். அதர்வைஸ் யூ ஹேவ் டு சே ஒர்க் டுகெதர், நம்ம ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கூட நம்ம கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Next one is Blu-ray, that means an optical disc storage medium used for data and video, introduced in 2006, having the same physical dimensions as a CD or DVD. இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ DVD பிளேயர் CD பிளேயர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ப்ளூ ட்ரைவ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாக்காக ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான் நம்ம ப்ளூரே அப்படின்னு சொல்லலாம். ACTIV, that means Association of Cardiac Technology in Victoria, that means effective treatment is compared to an experimental treatment. ரொம்ப முடியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோலர் ஆக்ட் அப்படிங்கிற கண்ட்ரோலர், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்கோ, that means ecology, the system of relationships between living things and with their environment. The system of relationship between living things and with their environment. நம் லிவிங் திங்ஸ்க்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது தான் இந்த எக்காலஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ECTO, that means enzymatic carbonate, is the measure of carbon dioxide in the blood. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மெஷர் பண்ணுறது தான் இந்த ECTOன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கேசியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் மெட்டபாலிசம். இப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட். நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடுங்கிற வாயுவை வெளியிடுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு என்னது வேஸ்டான ப்ராடக்ட் தான். எக்கோ 2 levels ஆர் எஃபெக்டட் பை மெனி கண்டிஷன்ஸ். இப்போ எக்கோ 2 levels வந்து நிறைய இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இன்க்ளூடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி கிட்னி டிசீசஸ், சம் லங் டிசீசஸ் அண்ட் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம், தட் மீன்ஸ் த கெமிக்கல் ப்ராசஸ் இன் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் that change
food into energy and help them to grow. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து ஒரு சக்தியை ஏற்படுத்துறதை தான் மெட்டபாலிசம் சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், an athletic has a faster metabolism தென் மோஸ்ட் ஆர்டினரி பீப்புள். ஒரு அத்லட்டிக் பர்சன், ரன்னிங் பர்சனை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஓடக்கூடிய அளவை விட அவன் வேகமாக ஓடுவான். அப்போ அவனுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். This lesson is about the use of technology in empowering the disabled to do their day-to-day course of life, like traveling, communicating, learning, doing business and living in comfort. இந்த லெசன் நமக்கு என்ன சொல்லுது? தட் டிசேபிள்டு பர்சன் தன்னுடைய அன்றாட வேலைகளையே எப்படி சுலபமாக்கிக்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஏலிஷா அண்ட் டேவிட்ஸ் லைஃப் has changed with the use of technology. இப்போ இந்த ஏலிஷா டேவிட்ஸ் அப்படிங்கிற 2 பேரும் வந்து ஒரு டிசேபிள்டு பர்சன். அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த டெக்னாலஜி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை வச்சு அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னாலஜி ஹேஸ் நாட் ஒன்லி மேட் எ நார்மல் பர்சன்ஸ் லைஃப் ஈஸியர். இப்போ டெக்னாலஜி வந்து ஒரு நார்மல் பர்சனுடைய லைஃப்பை ஈஸியாக்கிறதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சது கிடையாது. பட் இட் ஆல்சோ எ பூன் டு சிட்டிசன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இப்போ யாருக்கு அடுத்தவங்களுடைய தேவை இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள்டு பர்சன்ஸுக்காக ஏற்படுத்தினது தான் இந்த டெக்னாலஜி. இப்போ அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன் இந்தியா 2.21% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் டிசேபிள்ட். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2.21% பீப்புள் வந்து டிசேபிள்டு, தட் மீன்ஸ் ஊனமுற்றோர்களாக இருக்காங்க. தேர் ஆர் டிப்ரிவ்ட் பை ஆட்டிடியூடனல் பெரிஸ். இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுனாலோ அவங்களுடைய வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே தான் இருக்குது. They continue to fight with the challenges of access, acceptance and inclusion. They continue to fight. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து போராடுறது வந்து ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. இப்போ ஆக்சஸ் மீன்ஸ் த வே ஆஃப் என்டரிங் ஆர் ரீச்சிங் அ பிளேஸ். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுனாலோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்னது, அது கஷ்டமாக இருக்குது. அக்செப்டன்ஸ், அவங்கள யாரும் ஏற்றுக்கிறது கூட கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்க்ளூஷன்னா இன்க்ளூடிங் சம்ஒன், அவங்கள தங்களில் ஒருத்தரை ஏற்றுக்கிறது கூட யாரும் தயாராக இல்லை. இப்போ இதனால் எல்லாமே அவங்க என்ன ஆகுறாங்க, சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Elisha had cerebral palsy and she could not physically type as fast as he thinks. இப்போ எலிசா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து இந்த cerebral palsy, ஆல்ரெடி we know about cerebral palsy. What is mean by cerebral palsy? That means பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சின்ன வயசுலேருந்து இந்த ஆலிஷாங்கிறவங்க வந்து cerebral palsy அப்படிங்கிற ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, பக்கவாதம் வந்துருக்கவங்களால டைப் பண்ணவெல்லாம் முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால டைப் பண்ண முடியாது. ஆஃப்டர் யூஸிங் எ piece of technology called drag and dictate. After using a piece of technology, அதுக்கப்புறம் என்ன, இந்த drag and dictate அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணதுக்கப்புறமா now she can speak. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், பேச முடியும். and the words appear on her screen. அவங்க பேசுகிறது அந்த ஸ்க்ரீன், drag and dictate அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கிறனால அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். then she can print. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும். do her max, GCSEங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் மேக்ஸ், ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், நம்ம அவங்க பேசுகிறது அந்த ஸ்க்ரீனில் வர வைக்க முடியும், பிரிண்ட் போட முடியும். இப்போ அவங்களுடைய ஸ்டடீஸையும் அவங்களால ஈஸியாக மாற்றிக்க முடியும். பட் ஏலிஷா தாட் தட் ஃபஸ்ட்டு, ஆனால் ஏலிஷா என்ன நினச்சாங்க, she could not do it, அவங்களால முடியாதுன்னு நினச்சிருக்காங்க. as studying was difficult for her. இப்போ படிக்கிறது வந்து அவங்களால முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சிருக்காங்க. எப்போ, பிஃபோர் யூஸிங் த drag and dictate. now she is all right. Kim, the assistive
technologist at her school. Kim is the assistive technology at her. அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ்ட் தான் இந்த கிம் அப்படிங்கிற ஒருத்தர். இன்ட்ரடியூஸ்டு ஹேர் டு ட்ராகான் டிக்டேட். அவர் தான் இந்த ட்ராகான் டிக்டேட் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து ஏலிஷாவுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர். திஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு ஏலிஷா. இதுதான் ஏலிஷாவினுடைய உலகத்தையே திறந்து வச்சுச்சுன்னு நம்ம சொல்லலாம். தட் மீன்ஸ் இந்த ட்ராகான் டிக்கெட் தான் அவங்களுடைய வாழ்க்கையே சுலபமாச்சு, வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சி ஹேட் கான்ஃபிடென்ஸ் ஆஃப்டர் யூஸிங் திஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஷீ இஸ் நவ் ஏபிள் டு டூ த ஜிசிஎஸ்சி. இப்போ அவங்களுடைய அந்த ஜிசிஎஸ்சி அப்படிங்கிறத ஈஸியாக செய்ய முடியுது. டேவிட் வாஸ் born with ஆத்தியாட் செரிப்ரல் பால்சி. இப்போ டேவிட் அப்படிங்கிறவர் வந்து ஆத்தியாட் செரிப்ரல் பாலசி. இப்போ செரிப்ரல் பாலசின்னா உங்களுக்கே தெரியும், பக்கவாதம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆத்தியாட் செரிப்ரல் பாலசி அப்படின்னா மூளைவாதம், மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான், அதான் மூளைவாதம்னு சொல்கிறாங்க. He has been using a high-tech communication aid since he was 8 years old. He has been using a high-tech communication. அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது ஃப்ரம் த 8th, இப்போ அவர் 8 வயசாக இருக்கும்போதே இந்த ஹைடெக் கம்யூனிகேஷன் டிவைஸை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. He has been interested in ACC means augmentative and alternative device. That means ஒரு விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். த அக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். தென் ஹி ஸ்டார்டட் யூஸிங் அ எக்கோ ட்ரூ வித் எக்கோ பாயிண்ட், மேக்கிங் ஹிஸ் செலக்ஷன்ஸ் வித் எ ஃபுட் ஸ்விட்ச். இப்போ அவளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக அவர் காலில் வந்து ஒரு ஃபுட் ஸ்விட்ச் வச்சுருப்பார், அதன் மூலமாக அவர் ஆப்ரேட் பண்ணிக்குவார். ஹீ இஸ் ஆல்சோ எ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், ரெகுலராக ஃபுட்பால் ப்ளே பண்ணுவார். நெக்ஸ்ட் பக்காசியோ மீன்ஸ் இட்டாலியன் லான் பவுலிங், ஹாக்கி அண்ட் பேஸ்பால். இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமாக விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸுன்னு கூட சொல்லலாம். He uses his echo to speak in communicate sentence with correct syntax. இப்போ அவர் அந்த எக்கோ ட்ரூ மூலமாக அவர் வந்து எப்படி கரெக்ட் சென்டென்ஸாக நல்லா கம்ப்ளீட் சென்டென்ஸாக அவர் பேசுவார். He has become a confident and competent communicator. He has become a, இப்போ அந்த டிவைஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு டேலண்ட் கம்யூனிகேட்டராக அவர் மாறியிருக்காரு. He had recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the remix drama group. இப்போ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனிக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு. தஸ் டெக்னாலஜி மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸியர். இப்போ நம்ம டெக்னாலஜி வந்து ஒவ்வொருத்தனுடைய லைஃப் வந்து எப்படி ஈஸியாகிறது அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இட் இம்பேக்ட்ஸ் த என்விரான்மெண்ட், பீப்புள் அண்ட் த சொசைட்டி ஆஸ் அ ஹோல். இப்போ இந்த டெக்னாலஜி வந்து என்விரான்மெண்ட்டையும் பீப்புளையும் சமூகத்தையும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நியூயர் டெக்னாலஜி அலோஸ் differently able learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. இப்போ நியூவாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ், இப்போ டிசேபிள்டு பர்சன்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒதுக்கி வச்சுருவோம் இல்லையா. இப்போ இந்த டெக்னாலஜி மூலமாக அவங்களும் தன்னுடைய பியர்ஸ் குரூப்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட சுலபமாக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Okay children, thank you. Next we will see homework for the next session. Okay children, let us see today's homework. Today homework is glossary and short question answer, read and write test. Okay students, you have to do your homework properly and write test. You have to refer book page number 130. If any clarification need, you have to see your guide also. Okay, thank you children. Have a nice day.